بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وآله الطيبين وأصحاب الطاهرين ومن تبعهم بإحسان إلى يوم الدين إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. كلمتان خفيفتان على اللسان ثقيلتان في الميزان حبيبتان إلى الرحمن سبحان الله وبحمده سبحان الله العظيم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. இறைவனின் சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள், வலிமார்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், சிறப்புமிகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தினர்கள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நின்று நிலவட்டுமாக. உயிருக்கும் உயிரான உயிரினும் மேலான ஹஸரத் முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தினையும், மறுமையில் அவருடைய ஷஃபாத்தை பெறக்கூடிய அரும்பெரு நசீபையும் வாய்ப்பினையும் வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தர் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். قال الله سبحانه وتعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وَاتْلُ عَلَيْهِمْ نَبَأَ ابْنَيْ آدَمَ بِالْحَقِّ إِذْ قَرَّبَا قُرْبَانًا فَتُقُبِّلَ مِنْ أَحَدِهِمَا وَلَمْ يَتَقَبَّلْ مِنَ الْآخَرِ قَالَ لَأَقْتُلَنَّكَ قَالَ إِنَّمَا يَتَقَبَّلُ اللَّهُ مِنَ الْمُتَّقِينَ صدق الله العلي العظيم. عن أبي هريرة رضي الله تعالى عنه قيل يا رسول الله من أكرم الناس قال أتقاهم صدق نبي الله صلى الله عليه وسلم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால நம்ம ஊர்லேருந்து ஹஜ்ஜுக்கு போன ஹாஜிகள் அனைவரும் அல்லாஹ்வுடைய கிருபையினால் மிக பாதுகாப்பான முறையில் ஹஜ்ஜை முடித்துவிட்டு பாதுகாப்பான முறையில் அவர்கள் ஊர் தாயம் வந்து சேர்ந்து விட்டார்கள், ஊர் வந்து சேர்ந்து விட்டார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய ஹஜ்ஜுகளையும் இந்த ஆண்டு ஹஜ்ஜு செய்த அனைவருடைய ஹஜ்ஜையும், வருடம் முழுவதும் ஹஜ்ஜி செய்த ஹாஜிகளுடைய ஹஜ்ஜையும் அல்லாஹ் தஆலா ஹஜ்ஜை மப்ரூராக மக்பூலாக ஆக்கி அருள் புரிவானாக. இப்போ இந்த ஹாஜிகள்லாம் திரும்பி வந்து விட்டார்கள். ஹாஜிகள் மன் ஹஜ்ஜ லம் யர்ஃபுஸ் வலம் யஃப்சுக ரஜாக யௌமி வலதத்துஹு உம்முஹு. கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை சொல்வார்கள். யார் எந்த பாவமே கலக்கப்படாத நிலையில் ஹஜ்ஜி செய்தார்களோ அந்த ஹாஜி தாயகம் திரும்புகிறார், ஊருக்கு திரும்புகிறார். அன்றைய தினம் அவருடைய தாய் பெற்றெடுத்த குழந்தையை போல அவர் திரும்புகிறார், பாவமே இல்லாத நிலையில் அவர் திரும்புகிறார் என்றார்கள் கண்மணி முத்து முகம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரப்பல் ஆலமீன் அந்த ஹாஜியுடைய பாவங்கள்லாம் மன்னித்தார்கள் புரிவானாக. இப்ப ஹாஜிகள் திரும்பி வந்து விட்டார்கள். நம்ம ஹஜ்ஜுக்கு போறதுக்கு முன்னாடி, ஹாஜிகள் நம்ம ஊரை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு 2-3 வாரமாக ஹஜ்ஜி எப்படி செய்யணும், உம்ரா எப்படி செய்யணும், ஜியாரத்தில் ஒழுக்கங்கள் என்ன என்பதை பற்றி பார்த்தோம். இப்போ அந்த ஹாஜிகள் திரும்பி வந்து விட்டார்கள். அவர்கள் எப்படி இருக்க வேண்டும், அந்த ஹாஜிகள் எப்படி இருக்க வேண்டும், ஏற்கனவே ஹஜ்ஜி செய்த அந்த ஹாஜிகள் எப்படி இருக்க வேண்டும், நாமும் எப்படி இருக்க வேண்டும் என்பது சம்பந்தமாக இன்றைய தினம் அந்த ஜும்மாவுடைய பயான்ல சில விஷயத்தை பார்க்க வேண்டும். ஹாஜிகள் கடைபிடிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு உன்னதமான காரியம் என்ன தெரியுமா? இறை அச்சம். ஹஜ்ஜுக்கு நீங்கள் சென்று விட்டு வந்திருக்கிறீர்கள், காபத்துல்லாஹை தரிசித்து விட்டு வந்திருக்கிறீர்கள், பார்த்து விட்டு வந்திருக்கிறீர்கள், தவாப் செய்துவிட்டு வந்திருக்கிறீர்கள். கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் சந்தித்துட்டு வந்திருக்கிறீர்கள். நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? இறையச்சத்தோட வாழ வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹஜ் சம்பந்தமா பேசி வருகின்ற பொழுது வத்தஸவ்வது ஃபஇன்ன கைரஸ் ஸாதித் தக்வா, நீங்கள் கட்டுச்சாதத்தை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். ஹஜ் சம்பந்தம் அல்லாஹ் தஆலா பேசிட்டு வரும்போது அந்த ஆயத்தை முடிக்கிறது இப்படி முடிப்பான், வத்தஸவ்வது, நீங்கள் கட்டுச்சாதத்தை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். ஃபஇன்ன கைரஸ் ஸாதித் தக்வா,
கட்டுச்சாதங்கள்ல மிகச்சிறந்தது என்ன தெரியுமா? அத்தக்குவா, இறையச்சம் என்ற தக்குவாகும். எனவே வத்தகூனி, என்னை நீங்கள் அஞ்சி நடங்கள், யா உலில் அல்பாப், அறிவுடையவர்களே என்னை நீங்கள் அஞ்சி நடந்து கொள்ளுங்கள் என்கிறான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அப்ப ஹஜ்ஜுடைய காரியத்தை முடித்துவிட்டு, ஹஜ்ஜு சம்பந்தம் அல்லாஹ்ல பேசிவிட்டு அந்த ஆயத்தை முடிக்கிற போது இறையச்சத்தோடு நீங்கள் இருங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி தருகிறது. நமக்கு என்ன விளங்குறது தெரியுமா? ஹாஜிகள், குறிப்பாக ஹாஜிகள் இறையச்சத்தோடு வாழ வேண்டும். யாருக்கும் கிடைக்காத ஒரு அரிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் உங்களுக்கு கொடுத்திருக்கிறான். எனவே நீங்கள் இதற்கு பிறகு நீங்கள் இறையச்சத்தோடு நீங்கள் வாழ வேண்டும். கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை சொல்வார்கள். யா கீல யா ரசூலல்லாஹ், கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் கேட்கப்பட்டது, மன் அக்ரமுன் நாஸ், மக்களிலே கண்ணியமானவர்கள் யார் யா ரசூலல்லாஹ், மக்களிலே கண்ணியமானவர்கள் யார் யா ரசூலல்லாஹ் என்று கேட்கப்பட்டது. கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னார்கள், கால அத்துக்காகும், அவர்கள் அல்லாஹ்வுடைய பயம் யார் இருக்கிறதோ, யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் தான் சிறந்தவர்கள் என்றார்கள் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹ். அருமையானவர்களே, அல்லாஹ்வுடைய பயத்தோடு இந்த உலகத்தில் நாம் வாழ வேண்டும். இந்த உலகத்தில் நாம் நடைபெறுகின்ற பொழுது நம்முடைய சொல் செயல் நடைமுறை அத்தனை இறையச்சத்தோடு இருக்க வேண்டும். இறையச்சம்னா என்ன? இறையச்சம் சொல்றேன். இறையச்சம்னா என்ன? எதை செஞ்சா அல்லாஹ்வுடைய பயம் இருக்கிறது, தக்வா இருக்கிறது சொல்வார்கள். இம்திசாலுல் அவாமிரி வஜ்தினாபுன் நவாஹி, அல்லாஹ்வால் அல்லாஹ் ரசூலால் ஏவப்பட்டதை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வர வேண்டும், தடுக்கப்பட்டதை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து தவிர்த்து கொள்ள வேண்டும். இதுதான் இறையச்சம். அத்தக்வா இறையச்சம் என்பதாகிறது. இம்திசாலுல் அவாமிரி வஜ்தினாபுன் நவாஹி, ஏவப்பட்டதை செயல்படுத்த வேண்டும், தடுக்கப்பட்டதை தவிர்த்து கொள்ள வேண்டும். இதுதான் இறையச்சம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல ஒரு வசனத்தை சொல்லுவார். அந்த வசனத்துல விளக்கம் என்னன்னு சொன்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு 2 பிள்ளைகள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 2 பிள்ளைகள். ஒரு கருவுல 2 குழந்தை அல்லாஹ் தஆலா கொடுப்பான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு, ஒரு ஆண் ஒரு பெண்ணு. அடுத்த சூழல 2 குழந்தையை கொடுப்பான், ஒரு ஆண் ஒரு பெண் என்று. முந்திய சூழல பிறந்த ஒரு ஆண் பிந்திய சூழல பிறந்த பெண்ணை திருமணம் முடிக்க வேண்டும். பிந்திய சூழல பிறந்த ஆண் முந்திய சூழல பிறந்த அந்த சகோதரியை திருமணம் முடிக்க வேண்டும். இது அல்லாஹ்வுடைய சட்டம், அன்றைய காலகட்ட நியதி. இப்ப தன்னோடு பிறந்த அந்த சகோதரி திருமணம் முடிக்க கூடாது. ஒரே சூழல்ல கருவுற்று ஒரே சூழல்ல பிறந்த சகோதரி திருமணம் முடிக்க கூடாது. அடுத்த சூழல்ல பிறந்த அந்த சகோதரி தான் திருமணம் முடிக்க வேண்டும். ஒரே சூழல்ல பிறந்த சகோதரியை திருமணம் முடிப்பது ஹராமாக்கப்பட்டு இருக்கிறது. அதானே? இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய முதல் சூழல்ல பிறந்த காபில் தன்னோடு கூட பிறந்த, தன் சூழலோடு பிறந்த அந்த சகோதரியை திருமணம் முடிக்க ஆசைப்பட்டார். அது தடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த கருவுல பிறக்கிற குழந்தையை தான் திருமணம் முடிக்க வேண்டும். ஆனால் இந்த காபில் என்ன செய்தார்? என்னோடு பிறந்த ஒட்டி பிறந்த அந்த சகோதரியை தான் நான் திருமணம் முடிப்பேன், உன்னோடு பிறந்த அந்த சகோதரி நீ திருமணம் முடித்துக்கொள், என்னுடைய சகோதரி நான் விட்டுக் கொடுக்க முடியாது, என்னோடு பிறந்த அந்த சூழல பிறந்த சகோதரி நான் விட்டுக் கொடுக்க முடியாது என்றான் காபில். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி பார்த்தார்கள், அப்பா அது ஹராமுப்பா, அது ஹராமுப்பா. 2 குழந்தை ரெட்ட குழந்தையா பிறக்கிற பொழுது உன்னோடு பிறந்த அந்த குழந்தை திருமணம் முடிக்காதப்பா, அடுத்ததுல பிறந்த குழந்தை ஆண் குழந்தை அந்த பெண் குழந்தைப்பா நீ திருமணம் முடிக்கணும், அது உன்னுடைய சகோதரனுக்குள்ள பொண்ணுப்பா, அதனால திருமணம் முடிக்காதப்பா என்றார்கள் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஆனால் காபில் கேட்டது மாதிரி இல்லை, நான் என்னோடு ஒட்டி பிறந்த அந்த சகோதரியை தான் திருமணம் முடிப்பேன் என்றார். சரி, 2 பேரும் நீங்க அல்லாஹ்வுக்காண்டி குர்பானி கொடுங்க, 2 பேரும் நீங்க அல்லாஹ்வுக்காண்டி குர்பானி கொடுங்க. யாருடைய குர்பானி அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்கிறானோ அவர் சத்தியத்தில் இருக்கிறார், யாருடைய குர்பானி அல்லாஹ் தஆலா நிராகரிக்கிறானோ அவர் அசத்தியத்தில் இருக்கிறார். 2 பேர் குர்பானி கொடுத்தார்கள். அன்றைய காலகட்டத்தில் வழக்கம் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சமுதாயம் வரை, நம்முடைய சமுதாயம் வரை அந்த காலத்துல பழக்கம் என்னன்னு சொன்னா, குர்பானி கொடுத்தா அந்த குர்பானி கொடுத்து அப்படி ஒரு மைதானத்துல வச்சிடணும். வானத்திலிருந்து நெருப்பு வரும்,
நெருப்பு வந்து அந்த குர்பானியை கரிச்சிட்டு போயிடும். யாருடைய குர்பானியை கரிக்கிறதோ அது அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. யாருடைய குர்பானி நெருப்பு மேலந்து வந்து கரிக்கவில்லையோ அது நிராகரிக்கப்பட்டது என்று சட்டம். இப்ப காபிலும் குர்பானி கொடுக்கிறார், ஹாபிலும் குர்பானி கொடுக்கிறார். 2 பேர் குர்பானி கொடுக்கிறாங்க. 2வது பிறந்த ஹாபிலுடைய குர்பானியை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொண்டான். காபிலுடைய குர்பானியை, தன் கூட பிறந்த சகோதரியை திருமணம் முடிப்பேன் என்று பிடிவாதமா இருந்தார் அல்லவா, அவருடைய குர்பானியை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ளவில்லை. அது அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்வான், வத்துலு அலைஹிம் நப அப்னை ஆதம பில் ஹக். நபியே, அந்த மக்களுக்கு நீங்கள் ஓதி காண்பிப்பீர்களாக. நப அப்னை ஆதம் பில் ஹக், ஆதமுடைய 2 பிள்ளைகளுடைய வரலாற்று, உண்மை வரலாற்று செய்தியை அந்த மக்களுக்கு நீங்கள் ஓதி காட்டுவீர்களாக. இது கர்ரபா குர்பானன் ஃபதுகுபில மின் அஹதிஹிமா வலம் யதகப்பல் மினல் ஆகர். 2 பேர் குர்பானி கொடுத்தாங்க. 2 பேர்ல ஒருவருடைய குர்பானி ஏற்றுக்கொள்ளப்பட்டது, இன்னொருடைய குர்பானி ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. காலல அக்துலன்னக், யாருடைய குர்பானி ஏற்றுக்கொள்ளப்படவில்லை அவன் சொன்னான், லஅக்துலன்னக், நிச்சயமாக உன்னை நான் கொலை செய்வேன். யாருடைய குர்பானி ஏற்றுக்கொள்ளப்பட்டதோ அவனை பார்த்து யாருடைய குர்பானி ஏற்றுக்கொள்ளப்படவில்லையோ அந்த காபில் சொன்னான், லஅக்துலன்னக், நிச்சயமாக உன்னை நான் கொலை செய்வேன். கால இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன். யாருடைய குர்பானி ஏற்றுக்கொள்ளப்பட்டதோ அவர் சொன்னார், அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வதெல்லாம் இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன். யார் பயபக்தியாளரா இருக்கிறாரோ அவருடைய செயலைத்தான் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வான் என்று குர்பானி ஏற்றுக்கொள்ளப்பட்ட மனிதர் சொன்னார். இங்கே நமக்கு என்ன நோக்கம் தெரியுமா? இம்திசாலுல் அவாமிரி வஜ்தினாபு நவாஹி. அல்லாஹ்வாலும் ரசூலாலும் ஏவப்பட்டதை செய்ய வேண்டும், தடுக்கப்பட்டதை விட வேண்டும். இதுதான் இறையச்சம். அங்கே காபில் தடுக்கப்பட்டதை செய்தார், அதனால் அவர் இறையச்சமுடையவராக இல்லை. இன்னொரு மனிதர் தடுக்கப்பட்டதை தவிர்த்து கொண்டார், ஏவப்பட்டதை செய்தார், ஆனால் அவர் இறையச்சமுடையவராக மாறுகிறார். ஆக இறையச்சம் உடையவர் என்பதற்கு அளவுகள் என்னன்னு சொன்னா, தடுக்கப்பட்டதை தவிர்த்து கொள்ள வேண்டும், செல்லப்பட்டதை ஏவப்பட்டதை அவர் தன்னுடைய வாழ்க்கையில கொண்டு வர வேண்டும். அதாவது சுருக்கமா சொல்ல போனா ஹராம்களால பேணி வாழ வேண்டும். இதுதான் இறையச்சம் என்பது அர்த்தம். இன்னைக்கு எத்தனை பேர் ஹராம்களால பேணி நடக்கிறோம் நினைச்சு பாருங்க. இப்ப நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம், ஒரு 10 ரூபா தானே, 20 ரூபா தானே, 1 ரூபா தானே, 10 பைசா தானே, எடுத்து அப்படி வாய்ப்பு போல இப்படி போட்டு அப்படி போட்டா சரியா நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த 10 காசு ஆனாலும் சரி, அல்ல அந்த 10 ரூபாவானாலும் சரி, ஹராம் என்று சொன்னால், அடுத்தவருடைய பணம் என்று சொன்னால் அது நமக்கு ஹலால் இல்லை. அதை பயன்படுத்துவதற்கு, அதை புழங்குவதற்கு, அதை சாப்பிடுவதற்கு நமக்கு உரிமை இல்லை. குல்லு லஹ்மின் நபத் மின் ஹராமின் ஃபஹுவ அவுலா பிஹி. கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தியை சொல்வார்கள், ஒவ்வொரு சதையும் ஹராமிலிருந்து வளரக்கூடிய ஒவ்வொரு சதை அது நரகத்துக்கு தகுதியானதாக இருக்கிறது என்றார்கள் கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே ஹராம் எந்த அடிப்படையிலும் பயன்படுத்தக்கூடாது, ஹராமை தவிர்த்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லித் தந்த ஹஜ்ரத் முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏவிய அந்த வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வர வேண்டும். இதுதான் இறையச்சம். ஒரு மனிதர் ஹராமை சாப்பிடுகிறார் சொன்னா, ஹராமை குடிக்கிறார் சொன்னா, ஹராமை போர்த்துகிறார் என்று சொன்னால் அவருடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களா இல்லைங்களா? ஒரு மனிதர் துவா செய்கிறார், மஷ்ரபு ஹராமுன் மல்பசு ஹராமுன் மஅகுலுஹு ஹராமுன். அவர் சாப்பிடுறது ஹராமு, குடிக்கிறது ஹராமு, உடுத்தது ஹராமு. ஃபன்னா இஸ்தஜாபு தாலிக, எங்க ஏற்றுக்கொள்ளப்படும்? கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள். சாப்பிடுறது ஹராமு, குடிக்கிறது ஹராமு, உடுப்பது ஹராமு, அத்தனையும் ஹராமாக இருந்து கொண்டு இவர் துஆ கேட்கிறார். ஃபன்னா இஸ்தஜாபு தாலிக, அந்த துஆ எப்படி அங்கீகரிக்கப்படும் என்று கேட்டார்கள் கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப தடுக்கப்பட்டதை தவிர்த்து கொள்ள வேண்டும், ஏவப்பட்டு நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வர வேண்டும். ஒரு மனிதன் ஏவப்பட்டதை தன்னுடைய வாழ்க்கையில கொண்டு வந்து தடுக்கப்பட்டதை தவிர்த்து கொள்வார் என்று சொன்னால் இவர்தான் இறையச்சம் உடையவர், இவர்தான் அல்லாஹ்வுடைய பயம் உடையவர். கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒரு சஹாபி வந்து கேட்கிறார்கள். கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வந்து ஒரு சஹாபி வந்து கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ்,
என்னுடைய மகன் தொலைந்து போய்விட்டான் யா ரசூலல்லாஹ், என்னுடைய மகன் தொலைந்து போயிட்டான், என்ன செய்கிறது? அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்றார்கள். அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். ஒரு இழப்பு நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் சொன்னா நாம ஏதோ தவறு செய்கிறோம் என்று அர்த்தம். நம்ம வண்டி தடம் புரண்டு போகுதுன்னு விளங்கிக்கணும். ஒரு இழப்பு நமக்கு வருகிறது, அல்லாஹ்வை குறைபாசிடக்கூடாது. அந்த இடத்துல நம்ம அல்லாஹ்வை குறை கண்ணோட பார்த்து விடக் கூடாது. ஒரு இழப்பு, ஒரு சங்கடம் நமக்கு ஏற்படுகிறது சொன்னால் நம்மள்கிட்ட ஒரு குறை ஏற்படுகிறது. நல்ல சம்பாத்தியம் தான், நல்ல ஓஹோன்னு வாழ்ந்தாரு, அவர் கொஞ்சம் ஒடிஞ்சு போயிட்டாருன்னு சொன்னா குறை யார்கிட்ட இருக்கு? அவர்கிட்ட இருக்குது. அல்லாஹ்தால நேமத்தை தொடர்ந்து ஒருத்தர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். அந்த நேமத்தை அல்லாஹ்தால பிடுங்குகிறான் என்று சொன்னால் சம்பந்தப்பட்டவர்கள்ட்ட குறை இருக்கிறது, தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட வந்து கேட்டார்கள், ஒரு சஹாபி, யா ரசூலல்லாஹ், என்னுடைய மகன் தொலைந்து போய்விட்டான். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இத்தகில்லாஹ், அல்லாஹ்வை நீங்க பயந்து கொள்ளுங்க, இன்னும் பொறுமையா இருங்க, லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் ஓதிக்கொள்ளுங்கள். நீங்கள் இறையச்சமுடையவராக மாறிக்கொள்ளுங்கள், பொறுமையை மேற்கொள்ளுங்கள். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்ற கலிமாவை நீங்கள் ஓதிவார்கள் என்றார்கள். சுப்ஹானல்லாஹ். இதை ஓதினார்கள், பொறுமையோடு இருந்தார்கள், அல்லாஹ்வுடைய பயத்தோடு இருந்தார்கள். மறுநாள் காலையில் அந்த சஹாபி கதவை தட்டுகிறார். அவருடைய மகனார், அவருடைய தொலைந்து போன மகனார் கதவை தட்டுகிறார்கள். கதவை தட்டு மாத்திரம் இல்ல, அவருடைய மகன் மாத்திரம் வந்ததில்ல, அவரை யார் அழைத்துக் கொண்டு பிடித்துக் கொண்டு சென்றார்களோ அவருடைய கூட்டத்தில் இருந்த ஒட்டுமொத்த ஆட்டு மந்தைகளும் அவருக்கு பின்னாலே வந்தது. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் போய் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய மகன் தொலைந்து போன மகன், நீங்க சொன்னது போல நாங்கள் பொறுமையை மேற்கொண்டோம் யா ரசூலல்லாஹ், நாங்கள் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் அந்த கலிமாவை ஓதினோம் யா ரசூலல்லாஹ். என்னுடைய மகன் வந்தான், என் மகனோடு சேர்ந்து ஒரு ஆட்டு மந்தை வந்து விட்டது, என்ன செய்வது யா ரசூலல்லாஹ்? இந்த ஆட்டு மந்தையை பயன்படுத்துவதற்கு எங்களுக்கு உரிமை இருக்கா இல்லையா? ஒமை யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மஹ்ரஜா வ யர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிபு. யார் அல்லாஹ்வை அஞ்சி நடக்கிறார்களோ, ஒமை யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மஹ்ரஜா, அவருக்கு அல்லாஹ் தஆலா ஒரு வழியை ஏற்படுத்துவான். வ யர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிபு, அவர் நினைத்து பாராத புறத்திலிருந்து ரிஸ்களை வழங்கிக் கொண்டிருப்பான். அதனால் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள், அந்த ஆட்டை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்றார்கள் கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இறையச்சத்தோடு நாம வாழணும் அருமையானவர்களே, இறையச்சத்தோடு நாம் வாழ வேண்டும். எந்த நிலையிலும் அல்லாஹ்வுடைய பயம் இல்லாமல் வாழக்கூடாது. ஒரு பார்வை, நம்முடைய பார்வையானாலும் சரி, நம்முடைய செயலானாலும் சரி, நாம கேட்கிற செய்தியானாலும் சரி, தவறான செய்தி நாம் கேட்டுவிடக் கூடாது, தவறான பார்வையை பார்த்து விடக் கூடாது. ஒரு பார்வை உங்களுடைய பார்வையா இருந்தால் அடுத்த பார்வை ஷைத்தானுடைய பார்வை என்றார்கள் கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு அந்நிய பெண்ணை நீங்க பார்க்கிறீர்கள், ஏதாச்சும் நீங்க பார்க்கிறீர்கள் சொன்னால் முதல் பார்வை தான் உங்களுடைய பார்வை, மறுபடியும் அந்த அந்நிய பெண்ணை பார்த்தால் அது ஷைத்தானுடைய பார்வை என்றார்கள் கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே இது சம்பந்தமாக நம்முடைய பார்வையை தாழ்த்திக் கொள்ள வேண்டும், நம்முடைய செவியை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எத்தனை செய்திகள் இந்த காதிலே, தேவையில்லாத செய்திகள், மோசமான செய்திகள் இந்த காது கேட்டுக்கொண்டு இருக்கிறது. நம்முடைய நாவு எப்பேற்பட்ட வார்த்தையெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறது, பேசக்கூடாத வார்த்தையெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறது, வரம்பு மீறி பேசிக் கொண்டிருக்கிறது. அத்தனை பாவமான பேச்சு, பாவமான சொல், அத்தனை சொல்லும் மறுமை நாளில் அல்லாஹ் தஆலா தடுத்து நிறுத்தினார். மஹ்ஷர் மைதானத்தை தடுத்து நிறுத்தி கேள்வி கேட்கிற பொழுது என்ன பதில் இருக்கு நம்மள்ட்ட? எதுவானாலும் பேசலாம், எதுனாலும் கேட்கலாம், எந்த பார்வைனாலும் பார்க்கலாம் என்றிருந்தால் அல்லாஹ் ரப்புல் மறுமை நாள்ல கேட்பானே, வ துகல்லிமுனா ஐதீஹிம் வ தஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானு யக்ஸிபூன். அன்றைய நாள் அல்யௌம நஹ்திமு அலா அஃப்வாஹிஹிம், அவருடைய வாய்க்கு பூட்டு போடப்படும். அன்றைய நாள்ல மஹ்ஷர் மைதானத்தில் அவருடைய வாய்களுக்கு பூட்டு போடப்பட்டு வத்து கல்லிமுன ஐதீகும் தஷ்ஹது அர்ஜுலுகும், அவருடைய கரங்களும் அவருடைய கால்களும் பேசும். பிமா கான் யக்ஸிபூன், இவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை அந்த கரமும் கால்களும் பேசும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறானே. இந்த வார்த்தை, இந்த ஆயத்தை நாம் ஒவ்வொரு தடவை ஓதுகின்றோம். சூரா யாசீன்ல ஓதுகின்ற போது இந்த ஆயத்தை ஓதாம கடந்து போறது இல்லையே.
இந்த ஆயத்தை ஓதாம நான் கடந்து போறது இல்லையா? அது நம்மை தட்டி எழுப்ப வேண்டாமா? தேவையில்லாத பேச்சுகளை பேசுகின்றோம், தேவையில்லாத காரியத்தை பார்க்கிறோம், தேவையில்லாத செய்தி என்ன காது கொடுத்து கேட்கிறோம். அத்தனைக்கும் அல்லாஹ் ரப்புல் மறுமை நாள்ல நம்ம கேட்டா, நம்ம வாயை மூடிட்டு, நம்ம வாய்க்கு திரையிட்டு, நம்முடைய உறுப்புகளை வச்சு பேச வச்சா என்ன பதில் சொல்லுவோம்? நம்முடைய உள்ளத்தை தட்டி எழுப்ப வேண்டும் இந்த ஆயத்து. ஆனா நமக்கு ஒண்ணுமே இல்லை, இப்போ போல போய்கிட்டே இருக்கும். நம்ம திகைச்சு போய் நிற்போம் மறுமை நாள்ல. நீயா பேசுற? உன்னை யாரு பேச வச்சது? நம்முடைய கரத்தை பார்த்து மறுமை நாள்ல கேட்போம், நம்முடைய கால்களை பார்த்து கேட்போம், நீயாப்பா பேசுற? நீ எப்படி பேசுற? எல்லாத்துல குர்ஆன்ல அந்த வசனத்தையும் பதிவு செய்யும். கேட்பானா ஆச்சரியத்தோட கேட்பான, நீயா பேசுற? இன்னும் கரமா நீ பேசுது, என் காலா பேசுற? நீ எப்படி பேச முடியும்? உன்னால் எப்படி பேச முடியும்? உன்னை எப்படி பேச வைத்தான் அவன் தான் என்னை பேச வைத்தான். ஒவ்வொரு வசத்தையும் பேச வைத்த அல்லாஹ் தான் என்னை பேச வைத்தான் என்று அந்த கரங்களும் கால்களும் உறுப்புகளும் சொல்லும் என்கின்ற பொழுது அருமையான அச்சமோடு நடக்க வேண்டாமா? அச்சத்தோடு நடக்க வேண்டாமா? அல்லாஹ் ரப்பல் மறுமை நாள்ல கேட்கிற பொழுது நம்ம என்ன பதில் சொல்ல இந்த உணர்வு நம்மள்கிட்ட இருக்க வேண்டும். ஒரு சஹாபி இருந்தார்கள். ஒரு மனிதன் இந்த உலகத்தில் இறையச்சோத்துல வாழ்ந்தா அவருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் புறத்திலிருந்து உதவிகளை செய்து கொண்டே இருப்பார். ஒரு சஹாபி இருந்தார்கள், உமைர் இப்னு சஅத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. உமைர் இப்னு சஅத் ரலியல்லாஹு தஆலா என்ற ஒரு சஹாபி. அந்த சஹாபி அவர்கள் மஸ்ஜித் நபி வாசல்ல நிக்கிற பொழுது கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தியை சொல்கிறார்கள், தபூக் யுத்தத்துக்காக நம்ம கிளம்பணும். தபூக் யுத்தம் ஒரு நெருக்கடியான நேரத்தில் நடந்தது, கடுமையான கோடை காலத்தில் நடந்தது, ரொம்ப தூரமானது. மதீனாவிலிருந்து ஏறத்தாழ 700 கிலோமீட்டருக்கு மேல உள்ள தூரமான ஒரு இடம் தான் தபூக். அந்த தபூக்கு போகணும், அதனால் நிறைய செலவு தேவைப்படுகிறது, செலவுக்கு பணம் தேவைப்படுகிறது. அதனால நீங்கள் நிதியை கொடுத்து உதவுங்கள் என்றார்கள் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹ். ஒவ்வொரு சஹாபாக்கள் கொடுத்தார்கள். இந்த சஹாபி சின்னஞ்சிறு சஹாபி, உமைர் சஅத் ரலியல்லாஹு தஆலா சின்னஞ்சிறு சஹாபி. அந்த சஹாபி பார்த்துக்கிட்டே இருக்காங்க, ரசூலுல்லாஹ் அறிவிப்பு செய்யறாங்க. அறிவிப்பு செய்யும் போது ஒரு சஹாபி வருகிறார்கள், ஏழை சஹாபி, அவர்கிட்ட எதுவுமே இல்லை. ஏழை சஹாபி, எந்த ஒரு பொருளும் இல்ல, கொடுத்து உதறதுக்கு பொருளாதாரம் இல்ல. அந்த சஹாபி தான் வீட்டுல இருந்த அந்த ஒரு போர்வை எடுத்துட்டு போறாங்க. அந்த போர்வை எடுத்துட்டு போயிட்டு அந்த சந்தையில விற்கிறாங்க. இந்த போர்வை யாரா வாங்குறீங்களா? நான் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக வேண்டி கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபூக்குக்காண்டி நிதி திரட்டுகிறார்கள். அந்த நிதிக்கு என்னுடைய பங்களிப்பு வேண்டும். என்னிடத்தில் எதுவுமே இல்லை, இந்த போர்வை தவிர என்கிட்ட எதுவுமே இல்லை. இந்த போர்வை யாரா வாங்குனீங்கன்னு சொன்னா அந்த வருமானத்தை எடுத்து நான் ரசூலிடம் ஒப்படைத்து விடுவேன். இந்த போர்வை யார் வாங்குறா என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அருமை தோழர் சின்னஞ்சிறு சஹாபி, ஒரு ஏழை சஹாபி கேட்கிறாங்க. அந்த சஹாபி, அப்போ ஒரு சஹாபி வராங்க, நான் வாங்கிக்கிடுதேன், அந்த போர்வை நான் வாங்கிக்கிடுதேன், 1 திர்ஹம் தாரேன். 1 திர்ஹத்துக்கு வாங்கிட்டு அந்த போர்வையை கொடுக்கறாங்க. இந்த சஹாபி நேரம் வந்துட்டு, யா ரசூலல்லாஹ், என்கிட்ட எந்த காசும் கிடையாது யா ரசூலல்லாஹ், என் குடும்பத்தில் எந்த ஒரு வருமானமும் கிடையாது யா ரசூலல்லாஹ், என் வீட்டில் இருந்த ஒரே ஒரு போர்வை தான், அந்த போர்வை வித்து இந்த 1 திர்ஹத்தை தந்திருக்கேன் யா ரசூலல்லாஹ், இதை சேர்த்துக் கொள்ளுங்கள், மனமோந்து ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றார்கள் கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம். அந்த சஹாபி ரசூல் அந்த 1 திர்ஹத்தை வாங்கிட்டாங்க. இத ஒரு சஹாபி உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. சின்னஞ்சிறு சஹாபி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதற்கு பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு பொற்குவியலை கொடுக்கிறார். 1000 திர்ஹங்களை சேர்ந்த ஒரு பொற்குவியலை அப்படியே ரசூலுக்கு கொடுக்கிறார்கள். அதற்கு பிறகு அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் கொடுக்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு சஹாபாக்கள் நிதி கொடுத்து கொண்டு இருக்கிற பொழுது இந்த உமைர் ரலியல்லாஹு தஆலா அந்த சின்னஞ்சிறு சஹாபி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. நேர வீட்டுக்கு போறாங்க. தன்னுடைய தகப்பனார், ஏற்கனவே ஒரு தகப்பனார் பத்ர் போர்க்களத்தில் கொல்லப்பட்டார்கள். அதனால அவர் தாயார் இன்னொரு திருமணம் முடிச்சாங்க. ஜுலாஸ் என்ற தோழரை திருமணம் முடிச்சாங்க. இப்ப சிறிய தந்தை ஜுலாஸ் போய் கேட்கிறார்கள், என தந்தையே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காண்டி சஹாபாக்களிடம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதவி கேட்கிற பொழுது ஒவ்வொரு சஹாபாக்கள் கொட்டி கொண்டிருக்கிறார்கள், நீங்க பொருளாதாரம் மிகுந்தவர்கள் தானே, அல்லாஹ் தஆலா உங்களுக்கு கொட்டி கொடுத்திருக்கான் அல்லவா, செல்வத்தை கொட்டி கொடுத்திருக்கான் அல்லவா, நீங்க அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு அள்ளி கொடுங்கள் என்று கேட்ட நேரத்தில் அந்த ஜுலாஸ் என்ற தோழர் சொன்னார், ரசூல் அவருடைய வார்த்தையில உண்மையாளராக இருந்தால் நான் கழுதை விட மோசமானவன்.
அப்ப நான் கழுதை இல்லை, அப்ப ரசூலா உண்மையான நபியாக இல்லை என்று வார்த்தையை சொல்லுகிறார். இப்பேற்பட்ட வார்த்தையை சொல்லிட்டீங்களா நீங்க? ரசூல் உண்மையாளர் இல்லை என்று சொல்லிவிட்டீர்களே, அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். அல்லாஹ் ஒருவன், அவனுக்கு இணை துணை யாரும் இல்லை. கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறார் என்று நான் சாட்சி கூறுகிறேன். நீங்கள் பொய்ப்பிக்கிறீர்கள், உங்களை நான் சும்மா விட போறதில்லை. கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனுக்கு சொல்லாமல் விட மாட்டேன். அப்ப அந்த தோழர் மறுபடியும் சுதாரித்துக் கொண்டார். நம்ம தவறான வார்த்தை உபயோகப்படுத்தி விட்டோம். இது ரசூலுக்கு தெரிஞ்ச நமக்கு மிகப்பெரிய அவமானம். அதனால தன்னுடைய மகனிடம் சொல்லுகிறார், மகன் நீங்க ரசூல்கிட்ட சொல்லிடாத, நான் திருந்து விட்டேன். இது விஷயமா நான் எதுவுமே பேசல, நீங்க ரசூல்கிட்ட எது சொல்லிடாதீங்க, தெரியப்படுத்திடாதீங்க. இல்லை, உங்களுடைய ஈமானும் கள்ள ஈமானாக இருக்கிறது. நீங்கள் கள்ள மூமினாக இருக்கிறீர்கள், உங்களுடைய ஈமான்ல சுத்தம் இல்லை. அதனால் ரசூலிடம் தெரிவிக்காமல் என்னால் இருக்க முடியாது, நான் ரசூலிடம் தெரிவிப்பேன் என்று பின்னாலே ஓடுறாங்க ரசூலுல்லாஹ்ட்ட சொல்வதற்காண்டி. சின்னஞ்சிறு சஹாபி, ரொம்ப வயசு ரொம்ப சின்ன சஹாபி. இப்ப ரசூலுல்லாஹ்ட்ட போய் சொல்வதற்காண்டி போறாங்க. அப்ப பின்னால அவங்களுடைய தகப்பனார் ஜுலாஸ் வந்துகிட்டு இருக்கிறாரு. அவர் சொல்றாரு, நீயும் சொல்லு, நானும் சொல்றேன், ஆனா எல்லாரும் என்னைத்தான் நம்புவார்கள் தவிர உன்னை நம்ப மாட்டார்கள். நீ வயசுல சின்ன பிள்ளையா இருக்கிறனால உன்னை யாரும் நம்ப மாட்டார்கள், வயசுல பெரியவனா இருக்க என்னைத்தான் ஏற்றுக்கொள்வார்கள். நடக்கும் நிகழ்ச்சி அப்படித்தான் நடக்கும். நீ வேணா ரசூலுல்லாஹ் சொல்றத சொல்லிக்க, நான் விட மாட்டேன் உங்களை சொல்லாம. நேர ரசூலுல்லாஹ் வராங்க. யா ரசூலல்லாஹ், என்னுடைய சிறிய தந்தை ஜுலாஸ் இந்த மாதிரி வார்த்தையை உபயோகப்படுத்தி விட்டார், நீங்கள் கண்டியுங்கள். அப்ப கூட இருந்த சஹாபாக்கள், சுத்தி இருந்த சஹாபாக்கள்லாம் சொன்னாங்க, அவர் வயசுல சின்னவரா இருக்கிறாரு, அவங்க சொன்னது ஒரு வேற மாதிரி விளங்கியிருப்பார். யா ரசூலல்லாஹ், அவர் நல்ல மனிதர், அதனால ஏதோ ஒரு வார்த்தையை பேசுறாங்க, நீங்க கண்டுக்கிடாதீங்க. யா ரசூலல்லாஹ், என்னுடைய காது எது செவிமடுத்து விட்டதோ, உதிரிமா சமியத், என்னுடைய காது எதை செவிமடுத்ததோ அதைத்தான் உங்கள்கிட்ட நான் சொல்றேன். என்னுடைய தகப்பனார் உங்களை பார்த்து இந்த மாதிரி வார்த்தை பேசினார், அவருடைய ஈமான் சரியில்லை, அவருடைய ஈமான் பலகீனமாக இருக்கிறது, அவருடைய உள்ளத்தில் நோய் இருக்கிறது, அதனால நீங்க அவரை கண்டியுங்கள் என்று சொன்னார். இப்ப அந்த தகப்பனார் வந்துட்டாங்க. தகப்பனார் வந்துட்டும் பேசிக்கிட்டு இருக்கிறார். அந்த வார்த்தையை பேசுங்க. இல்ல யா ரசூலல்லாஹ், நான் உங்களை பார்த்து அந்த மாதிரி வார்த்தையை நான் பேசல யா ரசூலல்லாஹ். அப்ப மகனார் சொன்னார், யா ரசூலல்லாஹ், எங்க தகப்பனார் பொய் சொல்றாரு, அவர் சொன்ன வார்த்தை உண்மை என்று நான் சொல்கிறேன், அவர் பொய் சொல்கிறார், ஆனா அவர் சொன்னது உண்மை என நான் சொல்கிறேன் யா ரசூலல்லாஹ். மீண்டும் சஹாபாக்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், வயசுல சின்னவர், அதனால இவர் பேச்சை ஏத்துக்கிடாதீங்க, அவருடைய தகப்பனார் பேச்சை ஏத்துக்கிடுங்கன்னு சஹாபாக்கள் கூடியிருந்த சஹாபாக்கள் சொன்ன நேரத்தில் அந்த சஹாபி, என்னுடைய கூற்றுக்கு யாருமே கிடையாது சாட்சி, அல்லாஹ்வை தவிர யா ரசூலல்லாஹ், நான் சொல்வது உண்மை, என்னுடைய தகப்பனார் சொல்வது பொய், என்னுடைய கூற்றுக்கு யாரு சாட்சி இல்லை, படைத்த ரப்பை தவிர வேற யாரு சாட்சி இல்லை, அந்த படைத்த ரப்பை நான் நம்புகிறேன் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் ஒருவன் சாட்சியா நான் சொல்கிறேன், என்னுடைய தகப்பனார் சொன்னது பொய், நான் சொல்வது உண்மை யா ரசூலல்லாஹ். இந்த சபையில் என் தகப்பனார் பொய் சொல்லிவிட்டார் யா ரசூலல்லாஹ். ஆணித்தரமா அந்த சஹாபி சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் அமைதியாக இருக்கிறார்கள். விளங்கிக் கொண்டார்கள் சஹாபாக்கள். ரசூலுக்கு வேத அறிவிப்பு வந்து கொண்டிருக்கிறது, வஹி இறங்கிக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆயத்தை இறக்குகிறான். சூரா தௌபால சொல்வார், யஹ்லிஃபூன பில்லாஹி மா காலு வலகது காலு கலிமத்துல் குஃப்ரி வ கஃபரு பஅத இஸ்லாமிஹிம் என்று அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்கிறான். யஹ்லிஃபூன பில்லாஹி, அவர்கள் சத்தியமிட்டு சொல்லுகிறார்கள், மா காலு, நாங்கள் சொல்லவில்லை, அவர்கள் சொல்லவில்லை என்று அல்லாஹ் மீது சத்தியமிட்டு சொல்லுகிறார்கள். வலகது காலு கலிமத்துல் குஃப்ர், அவர் நிச்சயமாக சொன்னார்கள், இறை மறுப்புடைய வார்த்தையை சொன்னார்கள், அதுல மாற்று கருத்து இல்லை. யார் சொல்றா? அல்லாஹ் ஆயத்தை இறக்கிறான். வலக்கது காலு கலிமத்துல் குஃப்ரி, இறை மறுப்புடைய வார்த்தையை அவர் சொல்லிவிட்டார், நிச்சயமா சொல்லிவிட்டார். வ கஃபரு பஅத இஸ்லாமிஹிம், அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு நிராகரித்தும் விட்டார் என்று அல்லாஹ் ரப்புல் ஆயத்தை இறக்குகிறான். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், நீங்க சொல்ற பொய் சொல்லி இருக்கிறீங்க. அந்த தகப்பன ஜுலாஸை பார்த்து ரசூல் சொன்ன வார்த்தை நீங்க பொய் சொல்லிட்டீங்க, உங்க மகனார் உண்மையை சொல்லிவிட்டார்.
அதற்கு பிறகு அந்த சஹாபி, யா ரசூலல்லாஹ், நான் தெரியாம சொல்லிவிட்டேன், என்னுடைய நாவிலிருந்து இது போல வார்த்தை வராது யா ரசூலல்லாஹ், என்னை மன்னிச்சிருங்க யா ரசூலல்லாஹ், நான் நல்ல மூமினாக இனிமேல் இருப்பேன் யா ரசூலல்லாஹ், கள்ள மூமினாக இருக்க மாட்டேன் யா ரசூலல்லாஹ், சத்திய மார்க்கத்தை இதுக்கு பிறகு என்னுடைய மௌத்து வரை உங்களுடைய சத்திய மார்க்கத்தை ஒரு காலம் நான் வீணாக்க மாட்டேன் யா ரசூலல்லாஹ், உங்களை பொய்ப்படுத்த மாட்டேன் யா ரசூலல்லாஹ், என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொன்னார். இப்ப நமக்கு நோக்கம் என்ன தெரியுமா? கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த சஹாபி, அந்த சின்னஞ்சிறு சஹாபி சொல்லுகிற பொழுது அவர்களுக்கு யாரும் என்ன சாட்சி சொல்லவில்லை, வயசுல சின்னவர் என்று சொல்லி உதாசீனப்படுத்தினார்கள். இங்கே அல்லாஹ் உதவி செய்கிறான் அந்த சின்னஞ்சிறு சஹாபிக்கு. காரணம் அல்லாஹ்வுடைய பயம் அவருடைய உள்ளத்தில் இருந்த காரணத்தினால், அல்லாஹ்வுடைய அச்சம் அவருடைய உள்ளத்தில் இருந்த காரணத்தினால் மக்களே மறுத்த பொழுது அல்லாஹ் அவருக்கு சாட்சியாக ஆயத்தை இறக்கி பதிவு செய்கிறான் என்று சொன்னால், இன்றைக்கும் கியாமத் நாள் வரை அந்த ஆயத்தை ஓதுகின்ற பொழுது உமைர் ஸாதில்லாஹு அவருடைய நினைவுதான் நமக்கு வந்து செல்கின்றது. அப்ப இறையச்சத்தின் மூலமாக அல்லாஹ் கொடுக்க மாபெரும் உதவி இதுதான். இறையச்சத்தின் மூலம் அல்லாஹ் கொடுக்கிற மாபெரும் உதவி நமக்கு தெரியாது. நாம அல்லாஹ்வுடைய பயத்தோடு இருப்போம் என்று சொன்னா, இந்த உலகத்தில் வாழுகின்ற அல்லாஹ் தஆலா குறிப்பிட்ட ஒரு காலம் நம்மை வாழ வைக்கிறான். இந்த வாழுகின்ற பொழுது நாம இறையச்சத்தோடு அல்லாஹ்வுடைய பயத்தோடு வாழும் என்று சொன்னார் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். நாம தெரியாத புறத்திலிருந்து நமக்கு உதவி வழங்குவான் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அதைத்தான் இந்த நிகழ்ச்சி நமக்கு சொல்லி தருகிறது. எனவே ஹஜ்ஜிலிருந்து திரும்பி வந்தவர்கள் நினைவு கூர்ந்து கொள்ளுங்கள், வத்தஸவ்வது ஃபஇன்ன கைரஸ் ஸாதி தக்வா. நீங்கள் ஹஜ்ஜை முடித்து விட்டு வந்தீர்கள், உங்களுக்கு வேலை என்ன தெரியுமா? நீங்கள் இறையச்சத்தை எடுக்க வேண்டும். அதைத்தான் குர்ஆன் நமக்கு சொல்லுகிறது. ஹஜ்ஜுடைய ஆயத்தை முடிக்கின்ற பொழுது அல்லாஹ் சொல்கின்றான், நீங்கள் இறையச்சத்தோடு வாழுங்கள், அதுதான் நீங்க செய்கின்ற கட்டுச்சாதங்களில் மிக சிறந்த கட்டுச்சாதம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி தருகிறான். ஆக அருமையானவர்களே, ஹாஜிகள் மாத்திரமல்ல, நாமும் எல்லாருமே இறையச்சத்தோடு வாழ வேண்டும். மேலான பாக்கியத்தை தான், மேலான ஒரு பாடத்தை தான் இந்த ஜும்மா நமக்கு சொல்லி தருகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. கடைசி வரை அல்லாஹ்வுடைய பயத்தோடு வாழக்கூடிய நசீபை தந்தர் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.